சேர்ந்த சேகர்வாதியார் இந்த நாடகம் எங்க நடந்தாலும் நமது ஐயாவாகிய செல்வையா அவர்கள் ஆமா என்ன ஊர் அவரு வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ஐயா செல்வையா அவர்கள் நம்மளை யூடியூப் சேனல்ல இந்த உலகம் எங்கும் அங்கும் அருணும் யாவனும் ஒட்டியும் கருசும் கன்னடம் இப்படி மலையாளம் கொங்கு வங்காளம் இப்படி என்று சொல்லக்கூடிய பல தேசமெல்லாம் அன்னைக்கு 56 தேசம் இன்னைக்கு இந்த அகில இந்தியா பூராவும் யூடியூப் சேனல் நம்மளை வெளிப்படுத்துறார். ஆமா நம்ம 17 பேர் வந்திருக்கிறோம். 17 பேத்துக்கும் இந்த யூடியூப் சேனல்னால ஒரு நாள் குடும்ப கஷ்டத்துக்கு உதவும். ஆமா அப்படி செய்யறவர் யாரு? நம்ம செல்வையா அண்ணன் ஆகிய செல்வம். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பெரு அன்புக்கும் நமக்கு ஆதரவுக்கும் கூடிய செல்வையா அவர்களுக்கும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நம்மளை இந்த யூடியூப் சேனலை காண நம்மள ஆவலோட எதிர்பார்த்திருக்கும் நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஒரு நாள் நாடகம் விட்டா நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு ஆகும். ஆமா ஒரு நாள் நாடகம் விட்டா குடும்ப கஷ்டத்துக்கு ஆகும். நம்ம குடும்ப கஷ்டம் 17 பேருக்கு குடும்ப கஷ்டத்துக்கு ஆகும். ஆமா அது மட்டுமல்ல எங்களால் முடிந்த வரை தெரிந்த வரை ஐயாவாகிய செல்வையா முன்னிலையில யூடியூப் சேனல்ல விளம்பரப்படுத்துறோம். ஆமா இதை கண்ட நண்பர்கள் எங்களுக்காக இந்த மனமிறக்கி நாடகம் என்றால் செல்வண்ணா கிட்ட நாடினால் எங்கள் நாடகத்தை குறைந்த கட்டடத்தில் நிறைந்த காட்சிகளும் சேமன் கோவிலன் பக்தி நாடகம் மகாபாரதம் அது மட்டுமல்ல நூதன வரி ஒட்ட நாடகம் இன்னும் வருடமல தமசி அது மட்டுமல்ல இன்னும் பல நாடகங்களை புதுசா ஒரு நாடகம் இருக்குது. எப்படி? ஆரியமலா கல்யாணம் காத்துராயம் சண்டை. இந்த நாடகத்தை பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, ஆனா ஆடிருக்க மாட்டாங்க. ஆமா ஆனா நம்ம செட்டு சிறப்பாக நடக்குது. ஆரியமலா கல்யாணம் சிவபுராணம் அதாவது காத்துராயன் சண்டை ஆரியப்பனுக்கும் காத்துராயனுக்கும் திருமணத்தை செய்து அந்த ஆரியப்பனுடைய மகளை ஆரியமாலாவை கல்யாணம் பண்றது. ஆமா எங்க பிறக்கிறாங்க? சிவன் எங்க பிறக்கிறார் அப்படி என்ற விவரம். ஆமா ஆமா அதனால இப்பொழுது நமது நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா நடந்து முடிவு தருவாயிலையும் இருக்கிறது. ஆமா ஐயாவாகிய நம்ம நாடகத்தை காண வந்தவர்களுக்கும் யூடியூப் சேனல் செல்வம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மனைவி அப்படின்னா என்னங்க தெரியலப்பா, நீயே சொல்லு. அது தெரிஞ்ச நான் என்ன கொலை சின்ன கண்ணன் நாராயணன் லட்சுமணன் குபேந்திரன் கும்பன் பல பெயருடையவன். நாடாடு மேசவன் மந்தை குறை காத்தவன் மக்கள் குறைய தீர்த்தவன். சரி, நான் சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அனாதை. அனாதைன்னா எப்படிங்க? ஒரு தாயும் இல்லை, ஒரு தந்தையும் இல்லை. நான் ஒரு அனாதையா பிறந்தவன். அதற்கு பெயர் என்ன? அனாதை. எனக்கு பெயர் அனாதை. சரி, நான் ஒரு அனாத ரட்சகன். அப்பேற்பட்ட என்னுடைய பேரு சுருக்கமா சொன்னா கண்ணன், ஸ்ரீமந்த கண்ணன் என்பெருமான் சாமிப்பா. சாமியா? ஆமா, இருக்கட்டு, நாளைக்கு பேசிக்கலாம். அதெல்லாம் என்னது? சாமி இப்பதான் சாமி. என்னுடைய பேரு சாமிப்பா. ஜெய், சுருக்கமா சொன்னா சாமிப்பா. என் பேரு சாமி. சரி, நான் மட்டும் கடவுள். கண்ணன் மணிவண்ணன் நந்தனந்தனன் நாராயணன் பூனக்கண்ணன் யானக்கண்ணன். கேளு, என்ன கேக்குறிய? ஸ்ரீமந்த கண்ணன் கேக்குறீங்களே, இந்த கண்ணன் எப்படி பிறந்தீங்க? நான் அநாத லட்சகன்னு சொன்னேன். அதனுடைய விளக்கம் என்ன? இங்க வா. தாயும் இல்லாத தந்தையும் இல்லாத எப்படி பிறந்தீங்க? அங்க ஒரு மரம் தெரியுது. ஆமா, அந்த மரத்துக்கு பேர் என்ன? அது என்ன?
ஏதோ ஒரு மரம் இருக்குது, பச்சையா இருக்குது. ஆமா சரி, அந்த மரம் ஏதோ ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு ஆலமரம்னு வச்சுக்க. ஆலமரம்னா கூட இருக்கட்டும். அந்த ஆலமரம் ஆ, விதை முந்தியா ஆ, அல்லது மரம் முன்னியா? ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் சொல்லணும். மரம் தான் முன்ன. ஏய், விதை இல்லாத எப்படி மரம் முளைக்கும்? அப்ப விதைத்தான் முன்ன. அட, மரம் இல்லாத எப்படி விதை வரும்? அப்ப விதைத்தான் முன்ன. ஏய், ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. சரி, மரம் தான் முன்ன. ஏண்டா, ஆ, மரம் இருந்தா தான் விதை வரும். ஆமா, விதை இல்லாத எப்படி மரம் முளைக்கும்? அப்ப விதைத்தான் முன்ன. படார்னு தலை மேல வச்சிருவேன் நான். ஐயோ, காலங்காத்தால எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நீங்களே சொல்லி கொடுங்க சாமி. ஆ, விதை முந்தியா மரம் முந்தியா? விதைத்தான் முன்ன. அப்ப விதை மரம் இல்லாத எப்படி விதை வரும்? அப்ப மரம் தான் முன்ன. ஏய், கோழி இருந்து குஞ்சு வந்துச்சா, கோழி இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? முட்டை தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். இத சொல்ல உன்னால இயலாது, இந்த உலகத்திலேயே இயலாது. சரி, நான் அப்படி ஆ, விதையெல்லா வித்து. ஆஹா. நான் விதையெல்லாம் வித்து. விதையெல்லா வித்து. ஆ, மாடாடு மேய்ச்சவன், ஆ, மங்கை குறைய தீர்த்தவன், சரி, கண்ணன், மணிவண்ணன், கோகுலன், நாராயணன், ஜனார்தனன், ஆ, இப்படி பல பெயர். சரிங்க. 1008 அவதாரம். அவதாரம். அதிலே ஆ, தசவதாரம் 10. 10 அவதாரம். சரி, என்னென்ன? இந்த 10 அவதாரம் ஆ, யாரை காக்க? யாரை காக்க? தேவர்களுடைய இடுக்கத்தை நீக்க. சரி, இப்படி ஆ, நான் 10 அவதாரத்தை, ஆ, 9 அவதாரத்தை முடித்து ஆ. 10வது அவதாரம் கல்கி அவதாரம் என்று பெயர். அப்ப அந்த அவதாரம் எடுத்துட்டீங்களா? ஒண்ணு எடுக்கலையா? இன்னும் எடுக்க போறேன். பக்கம் நெருங்கிச்சு. பக்கம் நெருங்கிட்டு இருக்குது. ஆ, ஆ, அதனால ஆ. நான் யாராருக்கு என்னென்ன செய்திருக்கிறேன்? யாருக்கு நன்மை செஞ்சீங்க, யாருக்கு தீமை செஞ்சீங்க? என் எதிரி யாரு? எதிரி யாரு? நான் எப்படி எங்க பிறந்திருக்கிறேன்? எப்படி எங்க பிறந்தீங்க? சொல்லவா? ஆ, ஆ. அஞ்சுவாரி காலாத்தீரா, இந்த கோபையாக நாகாடித்த போய் டீ சாப்பிடுங்க. போங்க, போங்க, டீ சாப்பிட்டாங்க, போங்க. டீ கடையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, டீ சாப்பிட சொல்ற. ஆல்வா, கடவுளே, நான் முதல் தாங்கிய அவதாரம் என்ன? என்ன சாமி? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். இந்த கடவுள் எம்பெருமான் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாவதாரம் எதுக்கு எடுத்தீங்க? என்ன காரணத்தினால எடுத்தீங்க? யா எடுக்கணும். யார் எடுக்கணும்? நானே கடவுள். நீங்க கடவுள். இந்த கடவுள் மீனாவதாரம் எதுக்கு எடுத்திருக்கீங்க? அல்வா, ஆ, சிலது நேரம் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லுங்க. திக்கு பக்கம். நான் ஆ, இந்த வானமும் பூமியும் ஆ, ஒன்றாக இருந்து இரண்டாக வெடித்தது. இரண்டாக வெடித்தது. அந்த கல்லுக்குள்ளே தேரை போல ஆ, நான் பால் கடலிலே பள்ளி கொண்டிருந்தேன். சரி, எங்க இருந்தேன்? பால் கடலில. பால் கடலிலே பள்ளி கொண்டிருந்தேன். சரி, அந்த பால் கடலிலே நான் பள்ளி கொண்டிருக்கும் போது ஆ, அந்த பால் கடல் எப்படி உருவானது? எப்படி உருவானுச்சு? தனிக்கு தானா நான் உருவானவன். ஆஹா, அம்மாளும் அல்ல, அம்மாளும் இல்ல, அப்பனும் அல்ல, அப்பனும் இல்ல, தானே உருவானவன். தானே உருவானீங்க. தானே உருவாகி உருவாகி முதல் முறையாக முதல் முறையாக என் சங்க படைத்தேன். சங்கம் படைத்தீங்க. வலம்புரி சங்கு அதுக்கு பேரு. சரி, நான் முதல் படைத்தது வலமுறை சங்கு. வலம்புரி சங்கு பெயர். ஆ, அந்த சங்க ஆ,
இந்த புவியில நீரு, நெருப்பு, காத்து, மரம், செடி, கொடி, இந்த யானை முதல் எறும்பு கடை 84 ஜீவபேதங்கள் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத பிறகு நான் சங்க ஒரு இடத்துல ஊனினேன். அந்த இடத்துல ஜலம் பெருகியது. ஜலம் பெருகியது. அந்த இடத்துல ஜலம் பெருகியது. ஜலம் பெருகியது. அந்த ஜலத்துல பெரிய ஒரு கடல் உண்டு செய்தேன். கடலை உண்டு செய்திகள். அலைக்கடல் துயிலிலே குடியிருந்தேன். அலைக்கடல் துயிலிலே குடியிருந்தீங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னங்க? துயில்னா என்னப்பா? துயில்னா என்ன? அலைக்கடல்னா தண்ணீர் தெரியும். ஆமா. துயில்னா என்ன? அந்த கடலில இப்ப போய் கடல் கரை வர நின்னு பாரு. கன்னியாகுமரி எல்லாம் போய் நின்னு பாரு. போயிருக்கிற சொல்லுங்க. அந்த கடலில அலை அடிச்சுக்கிட்டு வரும். அந்த அலை மேல நான் படுத்துக்கிட்டு இருந்தேன். எத்தனாயிரம் வருஷம்? 16,000 வருஷம். அதே சாமி. எத்தனாயிரம் வருஷம்? 16,000 வருஷமா? 16,000 வருஷம் அலைக்கடல் துயிலே படுத்து கொண்டிருந்தேன். சரி, அப்ப என்ன சாப்பிட்டு இருப்பேன்? பௌத்துக்கு என்ன தின்னீங்க? ஹோட்டல் கடையே வச்சுக்கிறாங்க. இப்படி நறுக்குன்னு கேக்குறிய தாயாளி, உனக்கே தருமா? அது கேக்குறதுக்கு தான் என்ன வச்சுக்கிறாங்க. இல்ல வவுத்துக்கு என்ன தரணும்னு கேக்குறிய? அலைக்கடல் துயிலே நான் படுத்து கொண்டிருக்கும் போது சரி நானும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். என்னத்த? நான் பிறந்த நாளையில என் பெருவிரலை எடுத்து என் வாயிலே வைத்து அதிலே வருகின்ற எச்சு மலைகளை ஆகாரமாக புதித்துக் கொண்டிருந்தேன். அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நாம ஒருவனே இருக்கிறோம். ஆமா, என்ன செய்வது? அப்படி என்று என் உந்தி கவனத்திலே ஒரு தாமர தடாகத்தை உண்டு செய்தேன். சரி, தாமர தடாகம்னா என்ன? என்னங்க? தாமரை பூவா? ஒரு தாமரை கொடி. சரி, அந்த தாமரை கொடியை உண்டு செய்து அங்கே மேல சென்று கடலுக்கு மேல அதை மலர செய்தேன். மலர செய்தீங்க. அதிலே ஒரு குழந்தையை பிறக்க செய்தேன். அந்த குழந்தையினுடைய பேரு என்ன? கடவுளாகிய 5 முகப்படைத்த கடவுளாகிய பிரம்ம பிரம்மதேவன் முதல் முறையாக பிரம்மாவை பிறக்க செய்தேன். சரி, பிரம்மாவை பிறக்க செய்து இந்த உலக உற்பத்திக்காக 4 வேதத்தை அவரிடம் கொடுத்தேன். சரி, 4 வேதத்தை அவரிடம் கொடுத்து அந்த வேதத்தை ஓதுகிறான். யாரு? பிரம்மன். என் மகனாகிய பிரம்மா வேதத்தை ஓதுகிறான். அப்படி வேதத்தை ஓதும் போது நான் செவி கொடுத்து கேட்டேன். கேட்டீங்க? செவின்னா என்ன? காது. என் செவி கொடுத்து கேட்டேன். செவி கொடுத்து கேட்கும் போது என் செவியின் வழியாக ஒரு குழந்தை பிறந்தது. அது யாருங்க? அவன் தான் சோமகாசுரன். சோமுகன். அந்த சோமகாசுரன் என்ன செய்தான்? பிரம்மாவுக்கு 4 வேதத்தை கொடுத்தார் தந்தையார். ஆமா, நமக்கு எது கொடுக்கவில்லை. அப்படி என்று அரக்க குணத்துல இரக்கமில்லாத பிறந்தவன். அரக்க குணத்துல இரக்கமில்லாத பிறந்தவன். ஆமா, என் செவ்வின் வழியாக பிறந்தவனே சோமுகர் என்று பெயர் சூட்டி அங்கே இருக்கும் சமீபத்திலே அவன் யோசித்தான். எப்படி? இந்த பிரம்மாவுக்கு இருக்கக்கூடாது, இந்த 4 வேதத்தையும் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி 4 வேதத்தையும் பறித்தான். கடலுக்குள்ளே நுழைந்தான். அப்படி கடலுக்குள்ள நுழைந்து என் மகனாகிய பிரம்மா என்னிடம் வந்து முறையிட்டான். தந்தையே, என்ன செய்வேன்? அகம்பிடித்த சோம்புகன் என் வேதத்தை பறித்து விட்டான், நான் என்ன செய்தேன் என்று கேட்டான். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? பயப்படாத, நான் அந்த வேதத்தை உனக்கு கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவன் எப்படி வரவாங்கியவன்? எப்படி? இரவலையும் தூங்கக்கூடாது, பகலிலையும் தூங்கக்கூடாது, எந்த நேரத்திலேயும் கண் நித்திரையில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உயிரிடம் தான் என்ன மடிக்கணும் அப்படின்னு வரவாங்கியவன். சரி, யாரு? அந்த சோமகாசுரன். அந்த சோமகாசுரனை இரவலியும் பகலிலையும் தூங்காத ஜீவன் எதுப்பா? நான் தான். விடிய என்று கூத்தாடுறான், விட்டு வேலைக்கு போறான், மறுபடியும் கூத்தாட வந்துடுறான். நான் தான் விடிய காலையில மட்டும் தூங்குனியா? நான் அங்க தூங்கணும் மாத்திரம் நானு இல்லையா? அது வேற ஆளு. சாமிகிட்ட போய் பேசாத. சொல்லு சாமி. அப்படி சோமகாசுரன் என்ன செய்தான்? இரவிலையும் பகலிலையும் நித்திரை அடையாத செய்வதனால்தான் என்னுடைய உயிர் போகணும் அப்படி என்று வேதத்தை பிடிங்கி நடுக்கடல்லே போய் விழுந்தான். சரி,
அவனை இரவலையும் பகல்லையும் தூக்கமில்லாத ஜீவங்கள் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தேன். சரி, தூங்காது அது. ஏசாமி, இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம். பெரிச்சவ கேளு. எத்தனையோ ஜீவனெல்லாம் இருக்குது. ஆமா, ஏன் மீன் அவதாரம் மட்டும் எதுக்கு எடுத்தீங்க? எப்பா சோமகனம் அடிக்க. சரி, சோமகனம் அடிக்க இரவலையும் பகல்லையும் தூக்கமில்லாத எதுன்னா மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இமே இல்ல. அந்த மீன் ஏன் தூங்காது? ஏன் தூங்காது? அந்த மீனுக்கு நான் படைக்கும் போது இந்த மேல் பிரிவு இல்லாத படைத்தேன். சரி, இந்த மேல் பிரிவு இல்லாத படைச்சீங்க. கண் இமை இல்லை. இமை இல்லை. அந்த மேல் பிரிவத்தை இல்லாத படைத்ததுனால செத்தாலும் அது கண்ணை மூடாது. அது குழம்புக்கு போனாலும் அப்படியே தான் ஜாமிக்கும். அப்படியே தான் இருக்கும். அதனால நான் படைத்தது அந்த மச்சபடி சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து சோமகனம் அடித்து அந்த 4 வேதத்தை பறித்து என் மகனிடம் கொடுத்தேன். கண்டு பிறகு நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? பால் கடலிலே பள்ளி கொண்டிருந்தேன். பால் கடலிலே பள்ளி கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல என் மகனுடைய பிரம்மாருடைய அருளால ஜனகாதி முனிவர்கள் என் வாய்க்காவலனாக யாரை படைத்தேன்? யாரு? ஜெயன் விஜயன். அந்த ஜெயன் விஜயனுடைய வாய்க்காவல் சங்கு துவாரிக்கு இருக்கிறாங்க. ஜனகாதி முனிவர்கள் என்ன பார்க்க வர்றாங்க. நான் இத்திரையில் இருக்கிறேன் குழந்தை வடிவத்துல. 16,000 வருஷம் குழந்தை வடிவத்திலே என் சங்க தலைக்கு வைத்து ஆடலை வேலை பள்ளி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறேன். ஜெயன் விஜயன் இருவர்களும் வாய்க்காவலர்கள் ஜனகாதி முனிவர்கள் வர்றாங்க. அரமனைக்கு வர்றாங்க. வந்த உடனே ஜெயன் விஜயனை கேக்குறாங்க, எப்படி சாமி நான் கடவுளை பார்க்கணும், சாமி நான் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கேட்கும் போது அவன் என்ன சொன்னான்? சாமி நித்திரை வைக்கிறாரு. சாமி தூங்கிட்டு இருக்குது. நித்திரை வைக்கிறாரு. மத்தளக்காரு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏய் எங்கடா தூங்குறாரு? அப்படி நான் சாமி பார்க்கணும்னு சொன்னாங்க. சாமி பார்க்கணும்னு சொல்லும் போது அவங்க என்ன செஞ்சாங்க? கடவுள் தூங்கிட்டு இருக்கிறாரு, பார்க்க முடியாது, போன்னு சொன்னாங்க. சரி, இவங்க சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னன்னு சாபம் கொடுத்தாங்க? எந்த கடவுள்கிட்ட இருக்கிறன்னு அகத்துல நீ எங்களை பார்க்க விடாத செஞ்சியோ அந்த கடவுள்னால் நீ அழிய கெடுவா போ. அடியே அப்பா அப்படி என்று சாபத்தை கொடுத்தாங்க முனிவருங்க. சரி, ஜெயன் விஜய் இருவர்களும் பால்கடலை தேடி வாசப்படி வழியாக என்ன பார்க்க வர்றாங்க. சரி, ஆண்டவனே ஜனகாதி முனிவர்கள் உங்களை பார்க்க வந்தாங்க, நாங்க தடுத்துட்டோம், எங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டாங்க, நாங்க என்ன செய்யறது கேட்டார்கள். ஜனகாதி முனிவர்கள் கொடுத்த சாபம் கண்டிப்பா பலிக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு நண்பனா 7 பிறவி உங்களை பிறக்க வைக்கிறேன். எனக்கு நண்பனா பிறக்க வைக்கிறேன். நீங்க 7 பிறவி பிறந்து அழிஞ்சு என்கிட்ட வாங்க, இந்த சங்கு துபாரிக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மற்றது என்ன சாமி என்று சொன்னேன். எனக்கு எதிரியா பிறந்தா 3 பிறவி அப்படின்னு சொன்னேன். அந்த ஜனக முனிவர்கள் கொடுத்த சாபத்தினால ஜெயன் விஜயன் இருவர்களும் 3 பிறவி எடுத்தார்கள். சரி, 3 பிறவி எடுத்தார்கள். என்னோட யுத்தம் செய்தார்கள், என் பாதம் வந்து சேர்ந்தார்கள். இப்படி எல்லாம் என்னுடைய திருவிளையாடல் நிறைய இருக்குது. ஏராளம் சொல்லிக்கிட்டு போனா பொழுதுகோட விடிஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் கிரயதா திரயதா துவாபரா கலியுகம், கிரயதா திரயதா துவாபரா கலியுகம். இப்படி கலியுகத்துல கிரயத யுகத்துல நான் எடுத்த அவதாரம் 6 அவதாரம். இந்த துவாபரையில நான் யாருக்கு மகனாக பிறந்திருக்கிறேன்? யாருக்கு மகனாக பிறந்தீங்க? நான் யாருக்கு நானே ஏற்படுத்திக் கொண்டேன், என் தந்தையும் தாயும். யாரை ஏற்படுத்திக் கொண்டேன்? யாரை ஏற்படுத்தி
என் தாயாரு ஜாவையா மாதம் 10 மாதம் முன்னொரு நாள் 3000 திசநாடிகள் அங்கத்திலே சுமந்து என் தாய் தேவகி ரோகிணி தேவகிக்கும் ரோகிணிக்கும் எத்தனை குழந்தைகள் பிறந்தது? எத்தனை பேர் பிறந்தீங்க? 8 குழந்தைகள் பிறந்தோம். அதே சாமி, எத்தனை குழந்தை? 8 குழந்தை. அதுல 7 குழந்தை பெண் குழந்தை. நான் 8வது ஆண் குழந்தை. 8 பிறந்தா 8 வச்சு கூட குட்டிச்சேர்னு தான் சொல்லுவாங்க. விசாரத்துக்கு பாவம் கூட்டுக்கு வர்றேன். வேணாம் ஏன் சாராக்காரன் வீட்டுக்கு போ. அவன் தான் காசு வாங்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து இப்படி காலடி வச்சுட்டு வந்துடுறேன். வேணாம் ஏற்கனவே என் குடும்பம் 4 தடமா போயிட்டு இருக்கு. நான் யாரு ஒருத்தர்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசுறேன்னு அவங்க குடும்பம் அழிஞ்சிரும். அப்படியா? யார் ஒருத்தர்கிட்ட கோபமா பேசுறேன்னு அவங்க குடும்பம் வளர்ந்துரும். அப்ப எனக்கு கோபமாவே பேசானி பாவம் வேண்டாம். அதனால என் தாய் தேவகி ரோகிணி நான் சிறைச்சாலையில 8வது ஜென்மமா இந்த புவியில நான் கால வைக்கும் போது மூதேவி எல்லாம் சூழ்ந்திருந்தது. அப்படிப்பட்ட நாளையில அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரம் சிம்மராசி எதிரிகள் அணுகாத நேரம். அப்படிப்பட்ட ராசில தனுச லக்கணத்திலே நான் இப்புவியிலே கால வைத்தேன். என்னுடைய முகத்தை கண்டா என் எதிரிகே என்கிட்ட வரமாட்டாங்க. அதனால துஷ்டனுக்கு துஷ்ட பரிபாலம் செய்யக்கூடியவன், துஷ்ட பரிபாலம் செய்யக்கூடியவன், நல்லவனுக்கெல்லாம் ராமன். உன்னை போல துஷ்டனுக்கெல்லாம் யமன். அப்படி நான் என்ன செய்தேன்? இந்த கண்ணனாக அவதரப்படுத்தா 8வது ஜென்மமா என் தாய் தேவகி ரோகிணி, என் தந்தையார் வசுதேவன். இந்த வசுதேவன் என்னை பெற்றெடுக்க எத்தனை எல்லாம் விமர்சைகள் தெரியுமா? எத்தனை விமர்சைகள் வடமதுரையில சாரிகள் எத்தனை இருக்குது? எத்தனை விமர்சைகள் தெரியுமா? எத்தனை? என் தாய் மாமனாகிய கஞ்சன் கமசன் இருவர்களோ என் தந்தையாருக்கு வயதாகி விட்டது. சரி, வசுதேவருக்கு வயதாகி விட்டது. வயதான பின்னால தேவகி ரோகிணி அவங்களுக்கு தங்கச்சி மாறு என் தந்தையார கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றாங்க. யார? வசுதேவனை தந்தையார கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணும் போது திருமணத்தை செய்த என் தாய் மாமன் இந்த கஞ்சன் கமச இருவர்களும் வனவேடிக்கு போறாங்க. வனவேடிக்கு போகும்போது என் தந்தையார் ரதச்சாரி. யாருக்கு? கஞ்சன் கமசராசனுக்கு. என் தந்தையார் ரதச்சாரியா போகும்போது என் தந்தையார் அழைத்து போகிறார். அப்ப என் தாய்மார்கள் 2 பேரும் கேக்குறாங்க, சாமி நானும் வர்றேன், அந்த வனத்துக்கு வர்றேன், அந்த வனவேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ சரி தங்கச்சி மாதிரி தானே கூட்டு போறோம். என் தாய் மாமன் இருவர்களும் கஞ்சன் கமச இருவர்களும் வட்டமதுரையிலிருந்து ஆரணிமான காண்டகம் என் தந்தையார் அழைத்து போகிறார் வனவேடிக்கை பார்க்க. அங்க கரடி, புலி, சிங்கம், யானை, சிறுத்தை இப்படி எல்லாம் மிருக ஜாதிகள் இருக்கு மேடம். நாங்க உள்வனம் போறோம். ஒரு காளியம்மன் கோயில் இது போல அந்த காளியம்மன் கோயில்கிட்ட போய் ஒரு பெரிய ஆலம் மாமரம், அந்த மாமரத்துல கீழே ஒரு சின்ன தெப்பக்குளம். இந்த மாமரத்தடியில காளியம்மன் கோயில்கிட்ட தெப்ப குளத்துக்கிட்ட நீங்க அமர்ந்துருங்கம்மா, ஏதாவது உங்களுக்கு ஆபத்துண்டா ஒரு குரல் கொடுத்தா நான் வந்து விடுவேன், அக்கனமே வந்து காப்பாத்துறான் அப்படி என்று என் தாய் மாமன் என் தந்தையார் அழைத்து உள்வன சென்று விட்டார். சரி, உள்வன செல்லும் போது என் தாய் பாக்குறாங்க 2 பேரும். அநாகரிகமான வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது.
பாக்குறாங்கிறது அநாகரிகமான வார்த்தை. பாக்குறாங்க மதிப்பான வார்த்தை. ஆமா. அதனால அண்ணாந்து பாக்குறாங்க. பல லட்சம் இலை இருக்குது. பல லட்சம் இலை. பலாயிரம் கிளை இருக்குது. பலாயிரம் கிளை. எதுல? மாமரத்துல. பக்கத்துல தண்ணி இருக்குது. அந்த தண்ணிய போய் தாகத்துக்கு என் தாய்மார்கள் அள்ளுகிறார். அள்ளும் போது அந்த தண்ணியில தெரியுது என்னது? அடர்ந்த மரத்துல உயர்ந்த இடத்துல ஒரே ஒரு மாங்கனி தோக்குது. அதே சாமி பாக்குறாங்க என் தாய்மார்கள் இருவர்களும் இந்த மாங்கனி அதிசயமான மாங்கனியா இருக்குது. இந்த மாங்கனியை நாம எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, அண்ணா கமசராசா எங்க இருக்கிறீங்க அப்படி என்று என் தாய் குரல் கொடுத்தார். சரி, குரல் கொடுக்கும் போது அச்சலமே ஓடி வந்தார். யாரு? கஞ்சன் கமச என் தந்தையார் மூவர்களும் ஓடி வந்தார். அண்ணா இந்த மாங்கனி எனக்கு வேணும் என்று கேட்டார். அப்போ என் மாமனாகிய கமசராஜ் சொல்லுகிறார், எப்படி வேணாமா, இது ஏதோ ஒரு மாங்கனி, இந்த மாங்கனி காட்டுல இருக்குது, அது கோயிலுக்கு முன்ன இருக்குது, இந்த மாங்கனினால ஏதாவது விவரம் வரும், வேண்டான்னு சொன்னாரு. சரி, அந்த விவரம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாங்கனி வேண்டும் என்று என் தாய் சொன்னார். சரி, அப்போ ஒரே ஒரு வானத்தை எடுத்தார், 1008 மந்திரங்களை சொன்னார், மாங்கனி உயரத்தில் இருக்கிறதார். என் தாய்மார்களுக்கு இருவர்களுக்கும் கொடுத்தார். சாப்பிட்டு விட்டார். சரி, எதை? மாம்பழத்தை தூங்காத தம்பி, மாங்கனியை சாப்பிட்டு விட்டார். மாங்கனியை சாப்பிட்ட உடனே அந்த மாங்கனிக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? அவர்தான் பருத்தவரிசி. எதுக்காக அங்க இருக்கிறாரு? எதுக்காக? இந்த மாங்கனி என்னைக்கு பூவா இருந்து பிஞ்சா இருந்து காயா இருந்து காயாகி அதே பழுத்து என் கையில விழுந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்டா இந்த உலகத்துல என்னென்ன நடக்குது அனைத்தும் தெரியும். அந்த கனிக்கு பேர் ஞானக்கனி. இப்படி 2 கண்ணிய மூடி தவம் இருக்கிறார் பல ஆயிரம் வருஷம். ஆமா. யாரு? முனிவரே பருத்தவரிசி. அன்னைக்கு மாங்கனிய காணோம். திடீரென்று முழித்து பார்த்தார். அடடா என்ன ஆச்சரியமாகுது, மாங்கனி காணுமே, காணவில்லை. இது அறுத்தவன் யாரா இருப்பான்? ஒத்து நினைத்தார். அவருடைய ஞானத்தால் அறிந்தார். அப்படி யாரு? முனிவரே பருத்தவரிசி. அடே கமசா, இந்த மாங்கனியை ஏன் அறுத்தை என்று கேட்டார். என் தங்கைமார் கேட்டார், நான் அறுத்து கொடுத்தேன். நீ என்ன இருக்கு? அத்தானே, நீ வந்தவங்க வேலை பார்த்துட்டு போவ. இல்லப்பா, மாங்கனி எனக்கு, நான் பல வருஷமா தவம் இருக்கிறேன். இந்த மாங்கனியை அறுத்து யாருக்கு கொடுத்திய அவங்களுக்கு 7 குழந்தை பெண் குழந்தை பிறக்கும், 8வது ஆண் குழந்தை பிறக்கும். அந்த 8வது ஆண் குழந்தையில நீ சாகுவா புறா சாபத்தை. சாபத்தை கொடுத்தா பருத்தவரிசி. அந்த சாபத்தை பெற்ற என் தாய் மாமன் கமசராஜன் வடமதுரை அதிகாரி. ஆட்சி பலம் அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தின கமச என்ன செய்தான்? தங்கமார்களை விட்டு வச்சா குழந்தை பிறக்கும். ஆமா, தங்கமார்களை இந்த வனத்திலே கொன்னுட்டா பிறக்காது. எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி தீபங்களை ஏத்தி பொங்கல் பூஜைகளை உண்டு செய்து, அம்மா தேவகி ரோகிணி வாங்க, இந்த கோயில்ல சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சாமி கும்பிட கீழே குமிஞ்சார். யாரு? தேவகி ரோகிணி என் தாய்மார்கள் இருவர்களும். அப்போ என் தாய் மாமன் என்ன செய்தான்? நோக்கி வருகிறான் வெட்டுவதற்கு. என் தந்தையார் பார்த்தார் வசுதேவன். கமசா, நேத்திய வரை உன் தங்கை இன்று என் மனைவி. ஏன் வெற்ற? எதுக்கு வெற்ற? என்ன காரணம்? என்ன நடந்தது சொன்னார். அப்படி நடந்தது சொல்லும் போது, குழந்தை பிறந்தால் உனக்கு உயிருக்கு ஆபத்து. ஆமா, வடமதுரை கொண்டு போ, கல்லறு கடை ஒன்று கட்டி, அந்த கல்லறு கடைகளை என்ன உள்ள எங்களை மூவரையும் அடைத்து வை. நான் பிறக்க குழந்தைய உனக்கே தரேன். கட்டளை கமசராஜனுடைய கட்டளை. அதே போல வடமதுரையில கல்லறை கட்டி, அந்த கல்லறையில எங்களை என் தாயும் என் தந்தையாரும் மூவர்களையும் சிற வைத்தான். சரி, எங்க? வடமதுரையில கல்லறைக்கு சிறையில வைத்தான். அப்படி வைத்த பிறகு
என் தாய்க்கு அவன் எப்படி கட்டளையிட்டான், எப்படி குழந்தை பிறந்தது எப்படி கண்டுபிடிக்க முடியும், எப்படி கண்டுபிடிக்கணும்? அதனால கல் சேவல் கூவணும், கல் கலந்த கத்தணும், கல் ஆராய்ச்சி பண்ணி அடிக்கணும். அப்படி அடிச்சா குழந்தை பிறந்தது அப்படி என்று செய்தி தெரியும். என் தந்தையார் என்ன செய்வார், குழந்தையை பிறந்த உடனே கொண்டு வந்து மைத்துனா குழந்தை பெண் குழந்தை அப்படி என்று கொடுப்பான். அதை மேலே வீசுறது, கீழே வாழை ஏந்துறது, அந்த குழந்தை துண்டா கத்திரிச்சு உள்ள வருது. அப்படி 7 குழந்தைய கொன்னான். 8வது நான் இப்பேற்பட்ட எதிரிகள் அணுகாத நட்சத்திரத்திலே நான் பிறக்கும் போது அந்த கமசன் தூங்கிட்டான், தூங்கி போயிட்டான். நான் பிறக்காததுக்கு முன்ன யாரை விட்டு செய்தேன், இப்படி மூதேவிகளை விட்டு செய்தேன். இந்த மூதேவிகளை விட்டு செய்து நாட்டுக்கே தூக்கம் கொடுத்துட்டீங்க. அன்னைக்கு தான் தண்ணி இரவு 12 மணிக்கு 1 நிமிடம் ஓடுற தண்ணி நிக்கும். நான் பிறந்த நாளையில எல்லாத்துக்கும் தூங்கும். அந்த மூதேவி பெரியவ, எனக்கு பெரியவ. அந்த மூதேவிய புலோகத்துக்கு அனுப்புனேன். அப்ப கமசனும் தூங்கினா, கல்ச்சேவலும் தூங்கிச்சு, ஆராய்ச்சி மணியும் தூங்கிச்சு, எல்லா யானை முதல் எறும்பு கடை 84 தீபங்களும் தூங்கினுச்சு. சரி, அந்நேரத்துல பார்த்து புவியில கால வைத்தேன். என் தந்தையார் வசுதேவன் பார்க்கிறார். 32 அழகு, இப்படிப்பட்ட அழக இன்னும் கொஞ்ச நேரம் போனா கமசம் வந்தானா இப்படிப்பட்ட குழந்தைய கொன்னுடுவானே அப்படி என்று என் தந்தையா ஒரு கூடை ஒண்ணு உண்டு செய்து அந்த கூடையில எண்ணெய் வைத்து தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டு எங்கே போறா, என்ன கூடையில தூக்கி வைத்து என்ன கொண்டுட்டு போகும்போது அசோதம்மன் அரமனையில என்ன அங்க விட்டு அசோதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த இருக்குது. சரி, அதை எடுத்து வடமதுரைக்கு வந்துட்டார். நந்தகோபன் அசோதம்மன் அரமனையில என்ன கண்ணனை விட்டு வருகிறார். அப்போ அந்த பெண் குழந்தையை எடுத்து வர்றார். காலை வெடித்த உடனே கமசா இந்த பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது, இந்தப்பா என்று கொடுத்தார். அதை தூக்கி வேலை போடுகிறார் என் தங்கையாகிய காளிகா தேவி. டே கமசா, என்ன கொல்ல உன்னால முடியாது, உன்னை கொல்ல ஆயர்பாடியில அசோதேவன் வீட்டுல கண்ண வளர்கிறான், உன்னை நெஞ்சு மேல ஏறி குத்தி கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் தங்கையாகிய மறந்துடுறான். மறந்த பிறகு இவன் என்ன செய்தான், இந்த கமசன் கஞ்சன் கவச இருவர்களும் கண்ணா அங்கேயா இருக்கிறான், அவனை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சின்னம்மா மக பூதகிய அழைக்கிறார். சபாஸ், அழைப்பு வந்துருச்சு. பூதகியை அழைத்து என்னுடைய ஆயர்பாடிக்கு அனுப்புறான். சரி, அங்க வருகிறாள் பூதகி என்று அறிந்தேன். பச்சளை குழந்தையிலே அவ விசப்பால் உடையவன். அந்த விசப்பால நான் இந்த விசப்பாலை குடித்தேன். போதைக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மாறல, விசப்பாலும்
ஒரு பக்கம் மாறல நல்ல பாலம் இருந்தது. சரி. கொங்கைய திறந்தா விசப்பால் குடத்தா நான் குடித்தேன். முதல் பழி போதையை எடுத்தேன். சரி. நான் பேசிக் கொண்டிருந்தா ரொம்ப நேரம் ஆகி பெரிய நேரமாகும். ஆமா. தேவர்கள் எடுக்கும். இன்னைக்கு தேவர்களை காக்க தேவகி ரோகிணி என்னுடைய தாய்மார்கள் தேவர்கள் எல்லாம் காக்கணும். ஆமா ஆமா. அப்படி காக்க என் மனைவிமார்கள் யாருங்க? பாமா ருக்மணி இருவர்களும் அழைத்து வா, அவர்களை சந்தித்து நான் தேவர்களை பார்க்க போகணும். போயிட்டாங்க.